நீங்கள் புதுசாக இவங்களை எதிர்த்து தான் களம் கண்டீங்கன்னு நினைக்கிறேன். தாவேக்கா அப்படிதானே? ஆமாம். இப்போ அதிமுக இன்னொரு எம்ஜிஆர் பிறந்திருக்கிறார் இந்த மண்ணில். விஜயபாஸ்கர் தூய சக்தியோடு இணைஞ்சிருக்காரு. அதான் அவரே சொல்லிட்டாரு, பழையன கழிதலும் புதியன பூதலும் எல்லாம் கழிஞ்சிடும். அவர் சொல்லிட்டா கழிஞ்சிடும். ஆமாம், கழிஞ்சிடும். புரியுதுங்களா? அதனால் எடப்பாடியெல்லாம் எங்கள் இயக்கத்துக்கு தேவையில்லை. அவர் திமுகவோட ஐக்கியமாயிருவார், திமுகவோட சேர்ந்துருவார். ஏன்னா களவாணியும் கூட்டி சேர்ந்தா தானே திருட முடியும். சோபா கொடுக்குறது மாதிரி எளியவனையும் வலியவனையும் சோபாவில் உட்கார வைத்து அழகு பார்க்கிற மாபெரும் மகத்தான மக்கள் தலைவர் விஜய். அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் சோபா மாடல் தான் இப்போவும் சொல்கிறோம். உங்கள் அமைச்சர் வன்னியரசன் தான் நினைக்கிறேன். ஒரு காணொளி பார்த்தேன். ஒரு பொதுமக்கள் ஒரு பக்கத்தில் வந்து பேசும்போது கொஞ்சம் தள்ளி நின்று பேசுங்கன்னாங்க. அது என்ன? அது என்ன ஒடுக்குமுறை? இல்லை அது சொன்னீங்க. நான் என்ன கேள்வி கேட்கிறேன், இப்படிதான் அதிமுக நிர்வாகிகளை மிரட்டி உங்க கட்சி பக்கம் இழுக்கிறீங்களா? எங்க ஒரு சாட்சி சொல்லுங்க, ஒரு சான்று சொல்லுங்க. நாங்க மிரட்டி இருக்கோம். ஒரு தாய் தகப்பனுக்கு தான் பிறந்தீங்களா இல்லையா நான் கேள்வி. 35 கோடி கொடுத்து நீங்க எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குறதுக்கு 16 பேர்கிட்ட பேரம் பேசியிருக்கீங்க. அயோக்கிய பேலுங்க. நீங்களாம் நாட்டில் என்னத்துக்கு உயிரோட திரிகிறீங்கன்னு நான் கேட்குறேன். நீங்கள் குறிப்பிட்ட ஊர்களில் உடனடியாக எங்களுடைய வன்னியரசு அவர்கள் ஆய்வு செய்ய இருக்கிறார். நீங்கள் வச்ச கேள்வியை நிச்சயம் பார்ப்பார். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உத்தரவாதத்தை தந்துட்டு போகிறேன். நான் விரைவில் இதற்கான விஷயங்களாக அமைச்சர்களை சந்திக்க இருக்கிறேன். உடனடியாக அந்த சுவர்கள் அகற்றப்பட வேண்டும். தீண்டாமை சுவராக இருந்தால் மட்டுமே. சென்சூர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களில் நம்மோடு இணைந்திருக்கார் அதிமுகவின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் வீரப்பன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். தவறு எதுவும் இல்லை, தவறே கிடையாது. புரட்சி தலைவர், என் தலைவனை உருவாக்கிய தலைவர். அவர் ஆரம்பித்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அதனுடைய தொண்டனாக நீங்கள் உங்கள் பார்வையில் தெரிந்தால் மற்றற்ற மகிழ்ச்சி. இல்லை, வாங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதிமுக வாங்கிட்டீங்க, அதனால தான். இப்போ தாவேகாவா அதிமுகவா? அப்போ இல்லை, தாவேகாவா திமுகவா அண்ணா திமுகவா? எப்படி சொல்கிறீங்க அதை? என்னங்க, முன்னாள் முதலமைச்சரே விலைக்கு வாங்கியிருக்கிறீங்க, அப்புறம் என்ன சாதாரண விஷயம்? முன்னாள் எப்படி இருந்தாலும் அது தாய் கழகம், அது சேர்ந்த தப்புன்னு நினைக்கிறேன். நீங்கள் புதுசாக இவங்களை எதிர்த்து தான் களம் கண்டீங்கன்னு நினைக்கிறேன். தாவேக்கா அப்படிதானே? ஆமாம். இப்போது அதிமுக இன்னொரு எம்ஜிஆர் பிறந்திருக்கிறார் இந்த மண்ணில். இன்னொரு எம்ஜிஆர் உருவெடுத்திருக்கிறார். அதனால் நாங்கள் எங்கள் பக்கம் வந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன தப்புன்னு நினைக்கிறீங்க? யார் துரோகின்னு சொன்னாங்களோ அவங்க பக்கம் நீங்கள் போகலாம், அப்படி தானே? எம்ஜிஆர் அதைத்தானே சொல்லி கட்சி ஆரம்பித்தாங்க. நச்சு பாம்புகள்னு சொன்னார். அப்போ அந்த பாம்புகளோடு தான் போய் இந்த பாம்புகளும் சேர்ந்துருச்சா? நல்ல பாம்புக்கு பக்கத்தில் சாரப்பாம்பு சேரலாமா? பாம்பு தான். பாம்பு தான். அதனால தான் சேர்ந்துருக்கு. தூய சக்தி தீய சக்தி எல்லாம் ஒன்று தான். அப்படி இல்லை, தீய சக்தியோடு சேர்ந்துருக்கு. தீய சக்தியோடு சேர்ந்துருக்கு. தீய சக்தியோடு சேர்ந்துருக்கு. தூய சக்தியோடு சேர்ந்துருக்கு. இப்போ விஜயபாஸ்கர் தூய சக்தி. ஆமாம். வாஷிங் மிஷின் பழையன கழிதலும் புதியன பூதலும்னு அவரே இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறார். வேற சொல்லுங்கள். டிஏவிசியில் வழக்கெல்லாம் இருக்குது தெரியுங்களா? இருக்கட்டும், சட்டம் பார்த்துக்கும். சிபிஐ வழக்கெல்லாம் இருக்குது தெரியுங்களா? எதில் தெரியுமா வழக்கு இருக்குது? ஊழல் செஞ்சதாக சொல்லுவீங்க. எந்த ஊழல் தெரியுங்களா? குட்கா ஊழல்னு சொல்லுவீங்க. பார்ட்டி ஃபண்டெல்லாம் வாங்கிதா தெரியுங்களா? அது நீதிமன்றம் பார்த்துக்கும். நீங்கள் அவசரங்க. நீங்கள் தான் சொன்னீங்க தேர்தல் சமயத்தில் விஜயபாஸ்கர் மீது பல அலிகேஷனை வச்சிங்க. அதிமுகவிலிருந்து வந்திருக்காங்க எல்லாம். இப்போ லிஸ்ட்டு எடுத்தோம்னா எல்லாரும் மேலேயும் ஊழல் வழக்கு. தூய சக்தி, மக்களுக்கான தூய சக்தியை விஜய் தருவார், ஊழலற்ற ஆட்சியை மக்களுக்கு கொடுப்பார். இது என்ன பார்க்கும்போது இதெல்லாம் சிரிப்பாக இல்லை. ஒரு செய்தி உங்களுக்கு புரியலை. தலைமை சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத ஏற்று தான் தீய சக்திகளாக இருந்தவர்கள் கூட தூய சக்தி பக்கம் மாறுறாங்கன்னா அவங்க தூயவர்களாக மாறிட்டாங்க. நான் விஜயபாஸ்கர் கொள்ளையடிக்கலை அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, அது நீதிமன்றம் பார்த்துக்கும். நீங்கள் நீதியரசர் கிடையாது, நான் அதை வாதாடுகிற வழக்கறிஞரும் கிடையாது. அவர் குற்றவாளின்னு இன்னும் உறுதி செய்யப்படலை.
இப்போ இந்த சொல்லாடல்லாம் உங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடி தெரியாதா? என்ன நீதிமன்றம் இருக்கு, நீதி நம்ம நீதியரசர் கிடையாது அப்படின்லாம் உங்களுக்கு தெரியாதா? என்ன தேர்தலுக்கு முந்தி என்ன என்ன விமர்சனம் வச்சீங்க? என்ன அதிமுக மீது என்ன விமர்சனம் வச்சீங்க? அதிமுக நான் விமர்சனமே வைக்கலையே. சுத்தமா வைக்கலையா? எங்கே வச்சிருக்கிறோம் சொல்லுங்க, ஏதாவது எடுத்துக்காட்டு. எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறாரு. ஊழல் கட்சின்னு அதிமுக சொல்லலையா? அதிமுக ஊழல் கட்சியாக இருக்கலாம், எடப்பாடி ஊழல் கட்சி, அதனுடைய செயலாளர் அவர் ஊழல் பண்ணியிருப்பார் சொன்னோம். தலைமை தானங்க முக்கியம். இப்போ எங்கள் தலைமை தூய்மையாக இருக்குல்ல, எங்கள் தலைமை நேர்மையாக இருக்குல்ல, அதை பேசுங்க. ஏன் அதை மட்டும் பேசவே சார்? இன்னைக்கு விஜயபாஸ்கர் தாவேக்கால இணையிறாரு. பல நாள் நீண்ட 20,000 பேர் இணைஞ்சிருக்காங்க. 20,000 பேர் ஊழல் செஞ்சாங்க. 20,000 பேர் அதிமுக காரங்க தான். நான் என்ன கேட்குறேன்னா 20,000 இல்ல 20,000 பேர் அதிமுக காரங்களா? ஆமா, எல்லாத்தையும் அதிமுக மொத்தமாக விலைக்கு வாங்குறீங்க. ஏங்க 2 மாவட்டத்திலேருந்து ஒரு மாவட்டத்துக்கு 10,000 பேர் வரமாட்டாங்க. எவ்வளோ ரேட்டு போனாரு விஜயபாஸ்கர்? அது ரேட்டு பேச வேண்டிய இடத்துல இன்னைக்கு தாவேக்கா இல்லை. புரியுதுங்களா? நாங்கள் திமுக ஃபார்முலா இல்லை, இது தாவேக்கா ஃபார்முலா. இது தாவேக்கா ஃபார்முலா. ஆமாம். என்ன செஞ்சுருப்பாங்க? பேருந்து பிடிச்சி கொடுத்துருப்பாங்க, சாப்பாடு போடுறாங்க, மக்கள் வந்துட்டாங்க. தொண்டன் தானே, அவன் சம்பாதிக்காத தொண்டன். அவன் என்ன பண்ணுவான்? செலவழிச்சிட்டு வருவான். அவன் செலவழிச்சிட்டு வராமல் ஒரு விழா நடக்கணும்னா அந்த தொகுதியிலே போய் நடத்தணும். அதுக்கும் இன்னைக்கு எங்களுடைய விஜயபாஸ்கர் அவர்கள் எங்கள் தொகுதிக்கு அனுமதி கொடுங்க, டெல்டா மாவட்டத்தில் இன்னொரு இணைப்பு விழாவிற்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. வேற என்ன சொல்கிறீங்க? எத்தனையோ ஏழைகள் வர துடித்தார்கள், வர முடியல. அந்த தொகுதியிலே நடத்திட்டா அந்த ஏழைகளும் கலந்து கொள்வார். விஜயபாஸ்கர் ஏழை இல்லை, அவர் ஏழையா என்னங்கிறது எனக்கு தெரியாது. அவர் வீட்டில் என்ன பழகி இருக்கிறவனா சொல்லுங்க. அவர் விஜயபாஸ்கர் தூய சக்தியோடு இணைஞ்சிருக்காரு. அதான் அவரே சொல்லிட்டாரு, பழையன கழிதலும் புதியன புகுதலும். எல்லாம் கழிஞ்சிடும். அவர் சொல்லிட்டா கழிஞ்சிடும். ஆமாம், கழிஞ்சிடும். இப்போ தமிழர் படமொழியை தானே சொல்லியிருக்காரு. அப்பற்ற தூய, நான் ஒரே ஒரு அப்பற்ற தூய விஜயபாஸ்கரா ஒரே தாவேக்கால் இணைஞ்சிருக்காரு. நான் ஒன்று சொல்லவா விஜயபாஸ்கரை பற்றி? சொல்லுங்க. புதுக்கோட்டைக்கு ஒரு மிகப்பெரிய மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து அழகு பார்த்த ஒரு தலைமகன் ஒன்று. ரெண்டாவது, புதுக்கோட்டை ஒரு செல்வாக்குள்ள மாவட்டமாக மாற்றுறாரு. 2. மூணாவது, பல இடத்துல நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். சாலையில் அடிபட்டு கிடக்கிற எந்த உயிரினமாக இருந்தாலும் உடனடியாக தன் வாகனத்தில் ஏற்றி காப்பாற்றக்கூடிய வல்லமை படைத்த ஒரு மனிதர். ஒரு மனிதரே மிக்க மாந்தராக இன்னைக்கு விஜயபாஸ்கர் எங்கள் கட்சிக்குள்ளே வர்றாருன்னா மனிதர்கள் என்கிற அடிப்படையில் அவரை வரவேற்கிறதுக்கு எங்கள் கட்சி தயாராக இருந்தது. இன்றைக்கி நாங்கள் அவரை இணைச்சிட்டோம். இன்றைக்கி இனிமேல் அவர் தாவேக்கா, இனிமேல் அவர் கொள்ளையடிச்சார்னா நீங்கள் சுட்டி காட்டுங்க, நாங்கள் கூப்பிட்டு கட்சியை விட்டு வளர்க்கணும். இனிமேல் அவர் தவறான வழிகளில் ஈடுபடுகிறார் என்றால் நீங்கள் சொல்லுங்கள், உடனடியாக எங்கள் தலைமை முடிவு எடுக்கும். ஏன்னா எங்கள் தலைமை தூய்மையான தலைமை. இதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாருங்கிறது அது வழக்கு இருக்குது, வழக்கு நீதிமன்றத்தில் அவர் பார்த்துக்குவார். நாங்கள் பார்க்க போகிறதில்ல. எங்களது இயக்கத்தில் அவர் இணைந்ததற்கு பிறகு என்ன தவறு செய்ய இருக்கிறார் என்பதை சுட்டி காட்டுங்க. உடனடியாக உரிமையோடு அண்ணன் விஜயபாஸ்கர் இடத்துல நானே பேசுவேன். ஆனால் இந்த தவறு கேட்குறாங்கண்ணே ஊடகங்களில் என்னென்ன அப்படின்னு கூட நானே கேட்பேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக தமிழக வெற்றி கழகம் என்கிற தூய்மையான இயக்கத்திற்கு வர தொடங்கியிருக்கிறார்கள். தூய்மையானவர்கள் வருவார்கள். இப்போ அடுத்த விக்கெட்டு காலி போகுது உங்களுக்கு, எஸ்பி வேலுமணி. அது என்ன விக்கெட்டு காலி? இல்லை, ரொம்ப எதிர்பார்த்துருந்தீங்க. அவர் நான் அதிமுகவிலே தான் தொடருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எஸ்பி வேலுமணியை பற்றியெல்லாம் நாங்கள் யாரையுமே கருத்தில் கொள்ளலாம். எங்கள் இயக்கத்துக்கு வரக்கூடியவர்களை வரவேற்கிறோம். அது யாராக இருந்தாலும் சரி. எடப்பாடியே எங்கள் இயக்கத்துக்கு வந்தாலும் விசாரணை வைத்து தான் உள்ளே அனுப்புவோம். ஏகப்பட்ட விசாரணை இருக்குங்க. சாதாரணமாலாம் உள்ளே நுழைஞ்சிட முடியாது அவ்வளோ சீக்கிரம். புரியுதுங்களா? அதனால் எடப்பாடியெல்லாம் எங்கள் இயக்கத்துக்கு தேவையில்லை. அவர் திமுகவோட ஐக்கியமாகிடுவார், திமுகவோட சேர்ந்துருவார். ஏன்னா களவாணியும் கூட்டி சேர்ந்தா தானே திருட முடியும். சோபா மாதிரி, சோபா கொடுக்குறது மாதிரி. சோபானா என்னன்னு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? நாங்கள் பார்த்த கேள்விப்பட்ட சோபா நான் சொல்லவா சோபாவுக்கு? சொல்லுங்கள். 2000 ஆண்டுகளாய் தோளில் கிடந்த துண்டை எடுத்து கம்புக்கூட்டுக்குள் வைத்து கூனி குறுகி நடந்த ஒரு சமூகம். 2000 ஆண்டுகளாய் கொட்டாங்குச்சியில் தேநீர் குடித்த சமூகம். 2000 ஆண்டுகளாய் தவித்த வாய்க்கு தண்ணீர் கேட்டபோது எட்டி நின்று உள்ளங்கையில் ஊற்றி நக்கி குடிக்க வைத்து நக்கிய சமூகம். 2000 ஆண்டுகளாய் வேட்டியை இறக்கிவிட்டு பூமி கூட்ட விட்டு அழகு பார்த்த சமூகம். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியில் சோபாவில் 9 அமைச்சர்களை உட்கார வைத்து அழகு பார்க்கிற எமது பேர் இயக்கம் சோபா மாடல் ஆட்சி தான். வேற என்ன சொல்றீங்க? இந்த பக்கம் இந்த சோபா, அந்த பக்கம் வேற சோபாவா? கலர் மாத்துறீங்களோ? அப்படின்லாம் கிடையாது. ஒரே சோபா. சோபானா சோபா தான், அவ்வளோதான். எளியவனையும் வலியவனையும் சோபாவில் உட்கார வைத்து அழகு பார்க்கிற மாபெரும் மகத்தான மக்கள் தலைவர் விஜய். அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் சோபா மாடல் தான் இப்போவும் சொல்கிறோம். நீங்கள் சொன்ன அந்த குவளை, நீங்கள் சொன்ன அந்த துண்டு, நீங்கள் சொன்ன அந்த கைலி, இதெல்லாம் ஏற்றி தூக்கி போட வச்சது கழகம் திராவிட கழகம். தெரியுங்களா? அதுக்கு துப்புவேன். ஏன்? சேரிகளை சேரிகளாக வைத்திருந்த திராவிட இயக்கங்கள், சேரிகளின் சுடுகாட்டை தெற்கையும் கிழக்கையும் வைத்திருந்த இயக்கங்கள்,
முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் தாழ்த்தப்படுத்தப்பட்டவன் ஒரு ஓரத்தில் போய் உட்கார வச்சு திராவிட இயக்கங்கள் யார்கிட்ட காது குத்திட்டு இருக்கிறீங்க நீங்கள்? சொல்லுங்க பாப்போம். என்ன படிச்சிருக்கீங்க? ஏன் இல்லை கேள்வி கேட்குறேன். என்ன படிச்சிருக்கீங்க? நான் படிச்சிருக்கிறேன். அதான் எப்படி படிச்சீங்க? படிச்சிருக்கிறேன். யாரோட ஆட்சியில் படிச்சீங்க? யாரோட ஆட்சியில் படிக்கணும்? யாரோட அரசியலில் படிச்சீங்க? இந்த மக்களாகிய நான். இல்லை, உங்களுக்கு அந்த படிப்புக்கு சொல்லி கொடுத்தது யாரு? யாரு? அரசா? சொல்லுங்க. அரசா? அதனுடைய கடமை அது. அரசியல்வாதிகள் எனக்கு படிப்பை சொல்லி தரல. அரசு இயந்திரம் ஒன்று இயங்குகிறது. அந்த இயந்திரம் என்னை படிக்க வைத்திருக்கிறது. அந்த இயந்திரத்தை இயக்கியது யார்? இயக்கியதே திருடர்கள். அதனாலதான் முகில் வீரப்பனை இந்த அளவுக்கு பேச வச்சது திராவிட கழகம். அப்படி எல்லாம் கிடையாது, மறந்துடாதீங்க. பெரியார் எங்கள் கொள்கை. யார்? எங்கள் கொள்கை தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் எங்கள் கொள்கை தலைவர். அந்த பெரியாரை பின்பற்றியவர்கள் தான் இன்னைக்கு யாரு படிக்க வச்சிருக்காங்க. எந்த பெரியாரை யார் பின்பற்றினா? யார் பின்பற்றான்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, யார் பின்பற்றலன்னு சொல்லுங்க. பெரியாரை திராவிட கட்சிகள் பின்பற்றலையான்னு சொல்லுங்க. என்ன பின்பற்றி இருக்காங்க? என்ன 70 லட்சம் திருக்கோயில்களை தமிழ்நாட்டில் வைத்திருக்கிற இயக்கம் திராவிட இயக்கமா? நான் கேட்கிறேன். பெரியாருடைய கொள்கை என்ன இருக்கு? சமத்துவம் கட்டிவிட்டு சமத்துவ சுடுகாடு எங்கன்னு கேட்கிற இடத்துல நாங்க இருக்கிறோம். உங்க தலைவர் விஜய் கூட தான் இப்ப பேசினாரு. பெரியார் கொள்கையில நான் சிலதுதான் எடுத்துப்பேன். ஆமா, கடவுள் மறுப்புல எனக்கு உடனே அதான் செய்யறாங்க. அண்ணா என்ன சொன்னாரு? அண்ணா என்ன சொன்னாரு? நாங்க உங்களை மாதிரி திராவிட கொள்கையை அல்லது பெரியார் கொள்கையை முழுசா உள்வாங்கிக்கிட்டு நடிக்கல. நாங்க அண்ணா என்ன சொன்னாரு? அண்ணா தெளிவுபடுத்தினார் இல்லையா? என்ன தெளிவுபடுத்தினாரு? ஒன்றே குலம் ஒருவினை தேவன் சொன்னாரா? தோட்டத்து மல்லிகைக்கு மனம் ஒண்ணுன்னு சொல்லி இருக்கிறாரு. மறந்துடாதீங்க. அந்த மனம் மட்டும் உங்களுக்கு எப்பவுமே கமக்குதுங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, சூப்பருங்க. மாட்டாந்தோட்டத்து மல்லி அப்ப விட மாட்டீங்க. என்ன நான் உன்னை சந்தோஷம். பெரியார் சந்தோஷம். நீ எது சிரிச்சினே எனக்கு தெரியல. பெரியார் என்கிறவர் அவருடைய கொள்கைகள் என்ன அதை நாங்கள் கடைபிடிக்கணும். அதில் கடவுள் மறுப்பு கொள்கை அப்படிங்கிற விஷயத்தில் நாங்கள் கொஞ்சம் முரண்படுறோம் அப்படின்னு எங்கள் தலைவர் அறிவிச்சிருக்கோம். தனிப்பட்ட ரீதியில் நான் பெரியார் தானே சொன்னீங்க. இன்னைக்கு 178 தமிழ்நாட்டில் இப்போ இத்தனை கோயில் இருக்குன்னு சொன்னீங்களே, அதுக்காக சொன்னேன் நான். தனிப்பட்ட ரீதியில் இப்போ நீங்கள் கோயில் இடிச்சிருக்கீங்களா? பெரியார் தனிப்பட்ட ரீதியில் நான் பெரியாரை பின்பற்றுகிறேன். கட்சி ரீதியாக என்ன முடிவெடுத்திருக்கிறார்களோ அதையும் பின்பற்றக்கூடிய. அதுதாங்க இந்த கல்வியை கொடுத்தது திராவிட கழகங்கள். மறந்துடாதீங்க. திராவிட கழகம் ஒடுக்கி அடுக்கி ஒடுக்கப்பட்ட திராவிட கழகம் தான் சமூகத்தை இன்னைக்கு உயர்ந்த நிலைக்கு எடுத்துட்டு வந்தது திராவிட கழகம். நீதி கட்சிங்க, அதை மறந்துட்டீங்க பாருங்க. நீதி கட்சி தான் இந்த மண்ணில் அயோத்திதாச பண்டிதரும் இரட்டைமலை சீனிவாசனும் உருவாக்கி அடித்தளம் அங்கே இருக்கு. அதை மறந்துட்டு பேசுறீங்க. சரி, உங்களுக்கு ஏன் வயிற்றுச்சலா இருக்கு? தாளமுத்து நடராஜன் சொல்லுங்க. மொழிபூர்த்தியாயில் தானே. யார் முதல்ல இறந்தது? யார் செத்தது? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. வரலாறு சொல்லுங்க, நான் சொல்றேன். நடராஜன் என்கிற ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்டவன் தான் இந்தி ஒளிக என்று தன்னைத்தானே தீயிட்டு கொளுத்தி மாண்டு போன மகத்தான போர் மரவன். சரி, ஏன் அவன் பேரை கொண்டு பின்னாடி போட்டீங்க? அவன் இறந்த 27 நாட்களுக்கு பிறகுதான் தாளமுத்தே இறக்குறாரு. அவர் பேரை ஏன் முன்னாடி போட்டீங்க? என்ன சொல்லுங்க? இதுதான் திராவிட இயக்கத்தினுடைய குரூர புத்தி, கருணாநிதியினுடைய குரூர புத்தி. ஏன்னா தாளமுத்து என்பவர் நாடார் சமூகத்தை சார்ந்தவர். நாடார் சமூகத்தில் தான் அவர் பொண்ணு எடுத்துட்டாரு. நடராஜன் பறையர் சமூகத்தை சார்ந்தவர். பறையர் சமூகத்தின் பேரை பின்னாடி போட்டு நாடார் சமூகத்தின் பேரை முன்னாடி போட்டார். அதுலேயும் ஒரு புரோட்டோக்கால் இருக்கணும்ல. யார் மாற்றியது? கருணாநிதி என்கிற திராவிட முன்னேற்ற கழக திராவிட இயக்க தலைவர்களில் ஒருத்தரான கருணாநிதி என்பவர் தான் அதையே மாற்றி வைத்திருக்கிறார். எவ்வளவு பொறுக்கித்தனமான வேலைகள்! ஏன் நடராஜன் பேரை முதல்ல போடலை? இந்த கேள்வியை நான் வைக்கிறேன். யார்கிட்ட நீங்க காது குத்துறீங்க? தமிழ்நாடு முழுக்க இன்னும் சேரிகளுக்கு சுடுகாட்டுக்கு பாதை இல்லை. இப்ப ஆட்சி உங்க ஆட்சி 2 மாசம் தான் கூட பண்ணலாம், எல்லாம் பண்ண போறோம். வன்னி அரசு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதுதான் அவர் அங்கே போட்டிருக்கு. சும்மாலாம் போடல. நடக்கும் பாருங்க. உங்க மாதிரிலாம் சமூக நாதி பேசல. நாங்கள் சமூக நீதியை பேசுகிறோம். உங்க அமைச்சர் வன்னியரசன் தான் நினைக்கிறேன். ஒரு காணொளி பார்த்தேன். ஒரு பொதுமக்கள் ஒரு பக்கத்தில் வந்து பேசும்போது கொஞ்சம் தள்ளி நின்று பேசுங்கன்னாங்க. அது என்ன? அது என்ன ஒடுக்குமுறை? இல்லை, அது எந்த அடிப்படையில் அவர் பார்த்தாரு சொன்னாருங்கிற எனக்கு தெரியல. நான் பார்க்கல. அதை பற்றி நான் பார்த்துருந்தா அதுக்கான பதிலை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். வேற என்ன நிறைய இருக்குது கேட்க. சொல்லுங்க. பல கேள்விகளை திமுக பீரியட்ல கேட்டீங்க, திமுக ஆட்சி ஆண்ட காலத்தில் கேட்டீங்க. அங்கிள் பாத்தீங்களா? அங்கிள் பேசுனீங்களா? அங்கிள் போனீங்களா? அங்கிள் இப்போ இந்த அங்கிள் என்ன பண்றாரு? அதான் கேள்வி. அந்த பாலியல் வன்புணர்வு, சட்டம் சந்தி சிரிக்குது.
அப்படின்னு யார் சொன்னா? கேள்விகள் இருக்கு அப்படின்னு யார் சொன்னா? நாங்க தான் சொல்றோம், வேற யார் சொல்லணும்? சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படை நேற்று என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல நேத்து சரி, எத்தனை பேர் இருக்காங்க சிங்கப்பெண் பாதுகாப்புல? எத்தனை பேர்? ஒரு மாவட்டத்துக்கு 7 பேர் போட்டிருக்கு. இப்பதான் ஆரம்பிச்சு. ஏங்க என்னங்க இது, ஒரு மாவட்டத்துக்கு 7 பேர்? மாவட்டம் சுற்றளவு எவ்வளவு தெரியுங்களா? அது மாவட்டம் தெரியுங்க. 7 பெண்களால பண்ண முடியுமா? அதுதான் இப்ப அந்த 7 பெண்கள்ல நேத்து நடந்த சம்பவம் உங்களுக்கு சொல்றேன். குழந்தை தொழிலாளர்கள் பயன்படுத்தக்கூடிய இடத்துல உள்ள நுழைஞ்சு தூக்கியிருக்கிறாங்க. புரியுமா? அந்த கிட்டத்தட்ட 13 சிறுமிகளை. அது ரீல்ஸ்ன்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்க? ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக பண்ண? அதெல்லாம் கிடையாது. 13 சிறுமிகளை இன்றைக்கு தூக்கியிருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு படிப்பை உருவாக்குவதற்கு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி இதெல்லாம் முடிஞ்சது? நான் புதுக்கோட்டையில் நள்ளிரவில் தொடர்வண்டிக்காக நிற்கிறேங்க. தொடர்வண்டியினுடைய கடைசி எல்லை 3 சிங்கப்பெண் பாதுகாப்பு படை சார்ந்தவர்கள் இருந்தாங்க. 7ல் 3 இங்கே நிற்கிறாங்க. கேளுங்க, நான் சொல்லி வேறேன். நான் வந்து என் வீட்டிலேருந்து அந்த 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 தொடர்வண்டி நிலையத்துக்கு வரணும்னா கருவாக்காட்டுக்குள்ள தான் வரணும். அதான் குறுக்கோயில். நான் வந்த உடனே அவங்க செஞ்ச முதல் வேலை, எங்கேருந்து வரீங்க, ஏன் இதுக்குலேருந்து வரீங்க என்று கேட்டார்கள். என்னுடைய வீடு இங்கே பக்கத்தில் தான், குறுக்கோலியில் வரணும். ஏன்னா நள்ளிரவிலும் நீங்கள் கேட்டதை போல ஒரு 7 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிற இடத்துல கூட துல்லியமாக ஒரு தொடர்வண்டி நிலையத்தின் எல்லையில் என்னை கண்காணித்தார்கள். எனக்கு பெருமையாக இருந்துச்சு. அவங்கள்ட்ட கை கொடுத்துட்டு வந்தேன். எனக்கு பெருமையாக இருக்குது. என் தலைவன் உருவாக்கிய படை சிறப்பாக வேலை செய்கிறது என்பதை பார்க்கும்போதே நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்போ ஒவ்வொன்றா தான் சரி பண்ண முடியும். அரிசியை போட்டு வேக வச்சா தான் சோறு, அரிசியை சாப்பிட முடியாது. ஆகையால் ஒரு மிகச்சிறந்த ஆட்சியை தொடங்குவதற்கும் இன்றைக்கி காலம் நமக்கு வழங்கி தந்திருக்கிற மகத்தான தீர்ப்பை இந்த மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். எங்கள் தலைவர் சரியான திசையை நோக்கி பயணிக்க தொடங்குகிறார். உங்களுக்கு என்ன வைத்தறிச்சல் இங்கே திமுக அதிமுக இணைஞ்சா? எம்ஜிஆர் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சார் சொல்லுங்க? இல்லைங்க, அதே எம்ஜிஆர் ஜெயலலிதாவையா? அதே எம்ஜிஆர் 1980 சட்டப்பசபை ஒரு இணைப்பு விழாக்காக பேசினாங்க, நினைவு இருக்குமா உங்களுக்கு? சரி, நான் என்ன கேட்கணும், அதே எம்ஜிஆர் திமுக எதிர்த்து களம் கண்டாரு, வெளியே வந்து அரசியல் பண்ணான்னு சொன்னீங்களே, அதே எம்ஜிஆர் திரு கலைஞர் கருணாநிதியோடு இணைப்பு பத்தி பேசியிருக்காங்க. தெரியுமா தெரியாத? இணைப்பை பற்றி அன்னைக்கு பேசிய எம்ஜிஆர் அவர்கள் காலத்தின் கட்டாயம் மக்கள் நலனுக்காக நான் பேசுறேன். என்ன மக்கள் நலனுக்காக இந்திரா காந்தி எடுத்த அந்த அடக்குமுறைக்காக எதிர்த்து இவங்க இருவரும் களம் காணலாம், ஒன்னாகலாம்னு பேசினாங்க. தெரியுங்க? சரி, களம் கண்டாங்களா? இப்போ ஒரு சேர்ந்தாங்களா? தூய சக்தின்னு ஒரு தீய சக்தி தமிழ்நாட்டில் இருக்கு, அது வேறு இருக்கணும்ன்ற ஒரு இடத்துல 2 பேரும் ஒண்ணு சேர்றதுல என்ன உங்களுக்கு என்ன தயக்கம்? 2 தூய சக்தி நீங்க ஏன் விமர்சனம் வைக்கிறீங்க? 2 தூய கிட்ட எத்தனை 2 தூய சக்தியும் ஒன்னா சேர்ந்தா தமிழ்நாடை கெட்டு குட்டிச்சரா போகும் தான் எதிர்த்து. ஏங்க தீய சக்தி எல்லாரையும் உங்க இடத்துல கூப்பிட்டு வாஷிங் மிஷின் நாங்க கரைப்பட குட்டா கரையெல்லாம் துடைக்கிற வாஷிங் மிஷின் வச்சிருக்கீங்க நீங்க. அப்ப திமுக பக்கம் இருக்காதா வாஷிங் மிஷின்? அது 50 வருஷமா ஆட்சி ஆண்டுட்டாங்களே, நீங்க 2 மாசத்துல ஒரு புது வாஷிங் மிஷின் வச்சிருக்கீங்களே. அவங்க 50 ஆண்டு கால அரசியல்ல அவங்க கிட்ட வாஷிங் மிஷின் ஒரு 50 வாஷிங் மிஷின் வச்சுக்கோங்க. அதுதாங்க நான் கேக்குறேன். நீங்க 2 மாசத்துல ஒரு வாஷிங் மிஷின் கண்டுபிடிக்கிறீங்க. நீங்க பழைய கழிதலும் புதிய புகுதலும் பேசுனதுக்கே இன்னைக்கு லட்சம் தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வர்றாங்க. கூட்டி சேருங்க. அதே லட்சம் மக்கள் நீங்க கூட்டி சேருங்க. ஆட்சி ஆளுறீங்கன்னு காரி துப்புறாங்க. அதெல்லாம் பார்க்க மாட்டேன்றீங்க. கூட்டி சேருங்க, கூட்டி சேருங்கன்னு தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். நாங்க அதை தடுக்கல, அதை எதிர்க்கல. சேருங்க, நல்லா சேருங்க, நல்லா சேருங்க. பேசுனதுக்கே தடுமாறுகிற, அதாவது அவங்க சேர்றாங்களோ இல்லையோ நீங்க சேர்த்துருவீங்க போகுது. அது ஏன்னா ஒரு அமைச்சர் ஒரு எம்எல்ஏ ஒரு அமைச்சர் யாராவது வந்து திமுக ஒத்துக்கிறீங்களா? தாவே கால இணைஞ்சா 2 தாவே கால இணைஞ்சா எப்ப இங்க ஒருத்தர் வருவாரு? 2 கட்சி திமுக அண்ணா திமுக மிகவும் பலவீனம் அடைந்த காரணத்தால் கூட்டு சேர வேண்டிய இடத்தை இன்னைக்கு தள்ளி இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் என்பதை நீங்களே ஒத்துக்கிறீங்கல்ல? எங்கள்கிட்ட பயம் வந்துருச்சுல, உங்களுக்கு எல்லாம் உங்க 2 பேருக்குமே பயம் வந்துருக்குல்ல, சேருங்க. சரி, ஒரு விஷயம் கேள்விப்பட்டதை விட உங்க எம்எல்ஏ ஒருத்தர் 35 கோடி கேட்டாராம் திமுகவுக்கு போறதுக்கு. 35 கோடி கொடுப்பதாக பேசினார்கள். நான் சொல்றேன் கேட்டாங்கன்னு, நீங்க கொடுக்கறேன்னு சொல்றீங்க. ஆமா, கொடுப்பதாக சொன்னார். எனக்கு வந்த செய்தி இருக்கு. எனக்கு வந்த செய்தி திமுகவிடம் செல்றதுக்காக 35 கோடி கேட்டாங்க அப்படின்னு. எனக்கு வந்த செய்தியை சொல்லவா? 16 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தலா 15 கோடியிலிருந்து 35 கோடி ரூபாய் நாங்கள் தருகிறோம். சட்டசபை அவங்க உங்க எம்எல்ஏக்களை வாங்கி அவங்க என்ன பண்ண போறாங்க? யாரு?
ஆட்சியை கலைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தாங்க. சபாநாயகரை வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து சபையை கலைக்கணும்னு முடிவு எடுத்தாங்க. உங்களுக்கெல்லாம் என்ன பயன் தெரியுமா? அடித்த கொள்ளை ஒவ்வொன்றாக வெளிவருதே, மிகப்பெரிய இடத்துல கை வைக்க போகிறாங்க, நம்ம அடித்த கொள்ளை பணத்தெல்லாம் உருவ போகிறாங்களே, அதற்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கொண்டு இப்போ என்ன செய்றீங்க? எம்எல்ஏக்களை விலை கொடுத்தாவது இந்த ஆட்சியை கவுத்துட்டோம்னா அடுத்த முறை நம்ம ஆட்சின்னு 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைச்சலான்னு பகல் கனவு காண்கிற. சூப்பர். இப்படிதான் அதிமுக மிரட்டி உங்க கட்சியில சேர்க்குறீங்க. நீ மிரட்டல் அடிச்சு வச்ச கொள்ளைகள் எல்லாம் இருக்குது, இன்னைக்கு கட்சியில வந்து சேர்ந்துரு, நாங்க விசாரிக்க மாட்டோம். இப்படிதான் பல மூத்த அதிமுக நிர்வாகிகளை இப்படிதான் இழுக்கிறீங்க. விசாரணை என்பது First class point. விசாரணை என்பது மத்திய அரசு. அழகா சொன்னீங்க. விசாரணை என்பது மத்திய அரசு, நாங்கள் இல்லை. புரியுதுங்களா? வருமான வரித்துறைங்கிறது மத்திய அரசு, நாங்கள். அதுதான் நீங்க வாஷிங் மிஷின் வச்சுட்டீங்க, சுத்தமா வந்துட்டாரு. அதெல்லாம் காலம் போயிடுச்சு. நான் என்ன கேட்கறேன்னா, கொள்ளையடித்தவர்கள் இருவரும் கூட்டு சேருவதில் தப்பில்லை, சேர்ந்துக்கங்க. நாங்க திருப்பியும் அதுதான் சொல்றோம். அதுதான் மகிழ்ச்சியோட நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்க. நான் என்ன கேள்வி கேட்கிறேன், இப்படிதான் நான் அதிமுக நிர்வாகிகளை மிரட்டி உங்க கட்சி பக்கம் இழுக்கிறீங்களா? எங்க ஒரு சாட்சி சொல்லுங்க, ஒரு சான்று சொல்லுங்க, நாங்கள் மிரட்டி இழுத்தோம். இப்போ 35 கோடி பேரம் பேசியது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. என்கிட்ட பணம் கேட்டாங்க, பணம் கொடுத்தாங்க, நான் வேண்டான்ட்டேன் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? நீங்கள் நிரூபிங்க பார்ப்போம். வெக்கமா இல்லை உங்களுக்குலாம்? நான் கேட்குறேன், நீங்க நிரூபிக்கணுங்க. மானம் நீங்க நிரூபிக்கணும்ன்ற விரைவில் எல்லாம். டிடிவி கட்சியில் அமமுகவில் ஒரு எம்எல்ஏ நீங்க வாங்கினீங்க, விலை போகிற ரேட்டு அவரு வெளியே சொல்லியா? ஆதாரம் இருக்கா? அவரே சொன்னாரு, நெருக்கடியால் கையெழுத்து போட்டேன். அதுதான் மாறும், ஒன்னொன்னா வெளியே வரும். நெருக்கடியால் கையெழுத்து மாறிட்டே இருக்கும். இப்ப எங்க வந்திருக்கிறாரு அவரு? விசிக அலுவலகத்துக்கு ஒரு சோபா போச்சு, சி சண்முகம் அலுவலகத்துக்கு ஒரு சோபா போச்சு, இது மாதிரி சோபாவா போகுது. இப்போ விஜயபாஸ்கர் எத்தனை முதலே சோபாவுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நீங்க அடித்த கொள்ளை பாதுகாப்பதற்கு கூட்டாளிகள் 2 பேரும் கூட்டு சேருங்க, சேர்ந்து. சரி, அதை விடுங்க. என்ன, ஒரே ஒரு செய்தி நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். உங்களுக்குலாம் மானம், அறிவு, சூடு, சொரணை எதுவுமே இல்லை. ஒரு தாய் தகப்பனுக்கு தான் பிறந்தீங்களா இல்லைன்னு நான் கேள்வி. 35 கோடி கொடுத்து நீங்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குறதுக்கு 16 பேர்கிட்ட பேரம் பேசியிருக்கிறீங்க. அயோக்கிய பேருங்க. நீங்களாம் நாட்டில் என்னத்துக்கு உயிரோட தெரியுறீங்கன்னு நான் கேட்குறேன். கண்ணாடியை பார்த்து நீங்களும் அதை கேட்கணும். யாரு? நாங்கள் தாவே கண்ணீர்களும் அதை கண்ணாடி பார்த்து கேட்கணும். ஆமாம், நமக்கெல்லாம் சூடு சொரணை இருக்கா? இருக்கு, எங்களுக்கெல்லாம் இருக்கே. இது மாதிரி 10 கட்சியில இருக்கிறவங்கலாம் விலைக்கு வாங்கினுக்கிறோமே, அசிங்கமா இல்லையாடா? நம்ம காரியத்துக்கு ஓட்டுக்கே நாங்க காசு கொடுக்கல, இதுக்கு போய் காசு கொடுப்போமா? ஓட்டுக்கு காசு கொடுக்கல, இதுக்கு போய் காசு கொடுப்போமா? சிறப்பு. உங்க மாதிரி ஓட்டுக்கு காசு கொடுத்து எம்எல்ஏ பதவிக்கு நாங்க வந்தவங்களா இல்ல அமைச்சர் பதவி வகிக்கிறோமா? நான் கேட்கிறேன், துப்பு இல்ல, மானம், அறிவு இல்ல. நீங்க எல்லாம் பேசுறீங்க மணிக்கணக்கில், வெளியில வந்து எந்த முகத்தை வச்சுக்கிட்டு கருப்பு சிவப்பும் கருப்பு வெள்ளை சிவப்பும் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. சரி, கல்லாப்பேட்டி எல்லாம் எப்படி இருக்கு? கல்லாப்பேட்டி எல்லாம் உங்க கருணாநிதி குடும்பத்திட்ட கேளுங்க. இன்னைக்கு கல்லாப்பேட்டி விஜய் கிட்ட இருக்குது. நீங்க கருணாநிதி பாவம், அவரு மறைஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? கருணாநிதி குடும்பத்திட்ட கேளுங்க தான் சொன்னேன். கல்லாப்பேட்டி எப்படி இருக்குன்னு கேட்டா, கல்லாப்பேட்டி கருணாநிதி குடும்பத்துக்கு தலைவர் நம்ம சிஎம் சார் சொன்னது தான் நான் கேட்கிறேன். கல்லாப்பட்டி கூட்டணி அப்படின்னாரு. இன்னைக்கு அந்த கல்லாப்பட்டி எல்லாம் கல்லாப்பட்டி கூட்டணி தான். அந்த கல்லாப்பட்டி எல்லாம் நீ தாவே கவலை அப்படியெல்லாம் இல்லையே. நாங்களா முன்னாள் முதல்வர் கூட்டியாந்து உட்கார வச்சுக்கிறோம் கல்லாப்பட்டி கூட்டணியை? சொல்லுங்க. கொள்ளையடித்த ஒரு முதலமைச்சரை நாங்களா கொண்டாந்து வச்சு கூட்டணிக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? எங்க கூட்டணிக்கு தலைவர் அறிவிப்பார், பொறுத்துருங்க. ஏன் இப்ப நோண்டுறீங்க? பயமா இருக்கா? பயம் இல்லைங்க. கல்லாப்பட்டி கூட்டணி கலாச்சது நீங்க, கல்லாப்பட்டி கூட்டணி கலாச்சது நீங்க. ஆமா, அந்த கல்லாப்பட்டி தான் நீங்க ஒருத்தரா வாங்கிட்டீங்க. கல்லாப்பட்டிங்கிறது ஒரு பெட்டி தான் இருக்க முடியும். அமைச்சர் 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 ஏலம் போட்டீங்க. யாரு? நீங்க வேணா பாருங்க. இங்க பாருங்க, ஒரு செய்தி. அமைச்சர் ஒரு தரம், அமைச்சர் 2 தரம், அமைச்சர் 3 தரம், 3 தரம் ஆடிட்டாங்க. இப்பவும் அறிவிக்கிறோம். அமைச்சர் ஒரு தரம், அமைச்சர் 2ஆம் தரம், அமைச்சர் 3ஆம் தரம், முன்னாள் அமைச்சர் அப்படின்னு சொல்லல. ஏங்க கல்லாப்பட்டி கூட்டணிக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க கேக்குறேன். கல்லாப்பட்டி கூட்டணிக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? கல்லாப்பட்டி கூட்டணிக்கு அது இப்ப கலவாணி கூட்டணியா மாறிடுச்சு. ஓ, கலவாணி கூட்டணியா? அது எல்லாம் ஆமா, கலவாணி கூட்டணி தானே. தாவேக்கா இப்ப கலவாணி கூட்டணியா? இல்ல, கலைவாணி கூட்டணி. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. சொல்லுங்க. ஏங்க மோசமா நாட்டில் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகுன்றிருக்கான் தந்தை பெரியார். கொஞ்சம் கூட மானம் இல்லாமல், சூடு சொரணம் இல்லாமல் தமிழ்நாட்டில் நடமாடுவதற்கு வெக்கமாக இல்லை உங்களுக்குலாம். நாங்கள் கம்பீரத்தோடு இருக்குங்க. எங்கள் சிவப்பு மஞ்சள் சிவப்பு அப்படி கம்பீரமாக தெரியுதுங்க. அதுக்கு ஒரு தனி பார்வை இருக்குங்க மக்கள்கிட்ட. விஜய் வெளியே நடமாடவே முடியல போகுது. ஏன்? மக்கள் வெள்ளம் சூழ்ந்துக்குவாங்க. மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும். ஆட்சி எங்கள் ஆட்சி,
திமுக இன்னும் தொந்தரவு செய்யறாங்க உங்களுக்கு. யார? ஸ்டாலின் விடவே மாட்டேன்றாரு மக்களை சந்திக்க. முதல்ல தோத்தவரை போய் ஒழுங்கா இருக்க சொல்லுங்க. ஸ்டாலின் விட மாட்டேன்றாரு மக்களை சந்தித்து, ஏதாவது விடுறாரு அவரு திமுக சார். எப்பா பாரு திமுக உங்களுக்கு குடைச்சல் கொடுக்குதே வேலையா இருக்குது எங்களுக்கு. பாவம், ஒரு முதலமைச்சர் ஒரு சுதந்திரமா வந்து மக்களை பார்த்துட்டு போறதுக்கு இது இல்லை. நான் இன்னும் சதி பண்றாங்க. மக்கள் மன்றத்தில் வந்து பேசுறதுக்கு துப்புள்ள அடித்தக்குள்ளே ஒவ்வொன்றா வெளியில வந்துட்டு இருக்கு. கிளம்பி ஓடி போயிட்டீங்க லண்டனுக்கும் வெளிநாடுகளுக்கும். நீங்களாம் எதுக்கு பேசுறீங்க? இங்க மக்கள் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன செய்யறாங்க? உன் மயம் எங்க? நீங்க எங்க? தோத்த மூஞ்சி வச்சுக்கிட்டு வெக்கமா இல்லையாங்க? இங்க தோல்வி வரும் போகுங்க, வெற்றி 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 மட்டும்தான் இல்லைங்க. முதலமைச்சர் தோக்கலாம். திராவிட கழகங்கள் பல தோல்விகளை பார்த்துட்டு இருக்கீங்க. சின்னதா என்னங்க ஒரு தோல்விக்கே இப்ப தோண்டுவாங்களா? யாரு? அதுக்கு தான் தோல்வியை யாருங்க தோல்வி பார்க்காத ஆளு சொல்லுங்க. அதுக்காக தான் ஒப்பாரி முன்னேற்ற கழகமா இப்ப பேர் மாத்துங்க. ஓ, ஒப்பாரி முன்னேற்ற கழகம். நீங்க என்ன மாத்த போறீங்க? நல்லா சொல்லுங்க. கல்லாப்பெட்டி கூட்டணிக்கு என்ன பேர் வைக்கிறீங்க? விஜய் இங்க இருக்கும்போது கல்லாப்பெட்டினாரு, இப்ப என்ன பெட்டின்னு கேக்குறேன். அது பதில் சொல்ல மாட்டேன். மக்கள் சக்தி கூட்டணின்னு வைப்போம். மக்கள் சக்தி கூட்டணி. மக்கள் சக்தி கூட்டணி என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஒரே ஒரு கூட்டணியில இருந்து வெற்றி பெறணும். இன்னொரு கூட்டணியை கலைக்கிறது மக்கள் சக்தி கிடையாது. அந்த கூட்டணியில பேரம் பேசினாதானே அவங்க திமுகவுல இருந்து வெற்றி பெற்றவங்கள நீங்க கூப்பிட்டு உங்களுக்கு அசிங்கமா இருக்கணும். நீங்க காரி துப்பி இருக்கீங்க. என்ன போங்க? யார் நாங்க கூப்பிட்டோமா? நாங்க கூப்பிட்டோமா? அங்க நடந்த அண்ணா திமுக திமுக அப்ப கல்லாப்பட்டி தான் அசிங்கப்படுத்துறீங்களா நீங்க? ஆமா. அந்த அந்த கூட்டு என்ன நடந்துச்சு? என்ன பேரம் பேசுனீங்க? தேர்தல் முடிஞ்சு இரவே பேரம் பேசிட்டு நீங்க முதலமைச்சர் ஆவாங்க, என் மகனுக்கு துணை முதலமைச்சர் எப்போது இருக்கிறது போல இருங்க. வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம்? இது யார் வைக்கப்படணும்? அதெல்லாம் இது யார் வைக்கப்படணும்? ஏங்க நான் கேட்கிறேன், இது யார் வைக்கப்படணும் சொல்லுங்க. முதல்ல உங்க தொகுதியிலே நீங்க ஜெயிக்க முடியல, பேசாதீங்க. ரெண்டாவது, தன்னுடைய கூட்டணி கட்சிகள் 60 வருஷமா ஐஎம்யூ இருந்தாங்க, அவங்களே உங்களால தக்க வைக்க முடியல. கேவலமா இல்லை உங்களுக்கு? நாண்டுகிட்டு சாக வேண்டியதானே? அவங்க எதற்காக எங்கள் இடத்துல வந்தார்கள்? சோபா பேசுதுங்க, என்ன பண்றது? சோபா பேசலைங்க. ஆமா, ஒத்துக்கிறோம். சோபாவும் சோபா பேசுது. ஐயுஎம்எல்ல நீங்க முதல்ல போய் பார்க்கும்போது காதல் என்ன சொன்னா தெரியுமா? அப்துல் அவருக்கு விவரம் புரியாம இருந்தாருப்பா. அதுக்கப்புறம் தான் பேச்சு கொஞ்சம் அப்படியே ரிவைண்ட் பண்ணி பாருங்க. அதெல்லாம் நான் அதை திருப்பி பாருங்க. ஒருத்தருக்கு என்ன நடக்குது பாக்குறது வந்ததை விட கூட்டணி நேரா போயிட்டு கூட்டணி கட்சி கூட்டணி கட்சிக்குள்ள என்ன நடக்கிறதுனே தெரியாத குழப்பத்துல இருந்த காலகட்டம் அது. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஓ, பாரதிய ஜனதாவோடு சோபாலாம் போறத பார்த்துட்டாரு. இல்ல என்ன சோபாலாம் போறத பார்த்துட்டு திருப்பி நான் சொல்றேன். சோபா மாடலுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன். திருப்பி இப்ப நீ என்ன உட்கார வச்சுக்கிறீங்க? இந்த சோபா இது தாவேக்கா தராத சோபா. இது தாவேக்கா தராத சோபா. இல்ல இது நாங்க விலை கொடுத்து வாங்கின சோபா. அது ஓகே. இப்ப நாங்க யாரையும் விலை கொடுத்து வாங்கல சொல்றேனே. ஏழை எளிய மக்களை உட்கார வைத்து அழகு பார்த்திருக்கிற சோபாவில் நாங்கள் அமர்ந்திருக்கோம். கண்டிப்பா புரியுதுங்களா? ஐயுஎம்எல் தலைவருக்கு விவரம் புரியாமல் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் வைகோ விவரிக்கிறாரு உள்ள இதெல்லாம் நடந்திருக்கணும்னு. காரி துப்பிவிட்டு வெளியில் வந்து அவரே சொல்லிட்டாரு. என்னக்கிட்டே கேட்டாங்க. ஆனால் வைகோவை நான் நிறைய கேட்குறாங்க, உங்களை கேட்கல. பாவம் 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணுன்னு சொல்கிறாரு. அவங்க மகன் நான் எம்பி பதவியை ராஜினாமா பண்ண சொல்கிறாரா? எல்லாம் இப்படி தான் செல்ஃபிஷாக இருக்கீங்க. நான் கேட்குறேன், அப்போ அந்த 2 மதிமுக எம்எல்ஏக்களை யார் விலைக்கு வாங்கினது? அது சோபா மாடல் தானே? சொல்லுங்க. சோபா மாடல் தான். அது சோபா மாடல். கரெக்ட், சோபா மாடல் தான். ஓகே, சோபா தான் ரேட் வேஸ்ட். பாவம் செட் பண்ணல. ரெண்டாவது, துரை வைகோ வந்து பதவியை ராஜினாமா பண்ணணும். சரி, அவர் பண்றாரு. ஒரு தொகுதி திருச்சி தொகுதியை பண்ணிடுவார். ஏன்னா அவர் தனி சின்னத்துல தீப்பெட்டி நின்று வெற்றி பெற்றார். உதயசூரியன் சின்னத்துல நீங்கள்லாம் சேர்ந்து வெற்றி பெற வச்சாங்களா மதிமுக? நீங்க 30 மதிமுக வந்து திமுக வெற்றி பெற வச்சதா? ஆமா. நீங்க எல்லாரும் ராஜினாமா பண்ணுவீங்களா? கரெக்ட், நல்ல கேள்வி. விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு, நல்ல கேள்வி. விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு இருக்குல்ல திமுகவுக்கு, ராஜினாமா பண்ணுவீங்களா? ஐயுஎம்எல் ஓட்டு இருக்குல்ல, ராஜினாமா பண்ணுவீங்களா? இது நம்ம திருமாவை பார்த்து தான் கேட்கணும். என்ன திருமாவை பார்த்து கேட்கணும்? நான் திமுக பார்த்து கேட்குறேன். கவர்னர் ஆட்சி வந்துடும், இன்னொரு தேர்தல் வரக்கூடாது. இதெல்லாம் யார் சொன்னது? அண்ணன் திருமா, அண்ணன் ஸ்டாலின், முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் திருமா. அண்ணன் கவர்னர் ஆட்சி வந்துடும். கவர்னர் ஆட்சி வரக்கூடாது தமிழ்நாட்டில். இங்க பாஜக உள்ள வரக்கூடாது. ஆமாம், நல்லா ஏமாத்தின்னு இருக்கீங்க. அண்ணன் முன்னாள் எம்எல்ஏ, குளத்தூர் தொகுதி எம்எல்ஏ. இல்ல, அண்ணன் ரொம்ப ஏமாத்தின்னு இருக்கீங்க. அவர் எப்ப தெளிவு பெறுறாரு தெரியும். அவர் அந்த அறிஞரெல்லாம் போய் நம்ம ஏமாற்ற முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுங்க. அவன் மிகப்பெரிய அறிஞன். தமிழ்நாட்டில் இன்னைக்கு கிடைத்திருக்கிற போய் பாஜக ஒரு விமர்சனம் இருக்குல்ல. பாஜக தேவையில்லை. இல்லாத கட்சியை பத்தி ஏன் பேசணும்? இங்க நம்ம அரங்கத்துக்கு தாவேக தரப்பில் யார் வந்தாலும், அதுவும் சமூக நீதி பேசும் யார் வந்தாலும், விருந்தினர் வந்தாலும் இந்த கேள்வியை நாங்கள் கேட்கறது வழக்கம். குறிப்பாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கிற அந்த ஆணவ படுகொலையாக இருக்கட்டும், பாலியல் துன்புறுத்தலாக இருக்கட்டும்,
குறிப்பாக சாதி வரி இனம் இங்கே தலை தூக்கி ஆடுது. இந்த தீண்டாமை சுவர் தமிழ்நாட்டில் ஏகபோகமாக நிறையவே இருக்குது. குறிப்பாக பறச்சேரின்ற ஒரு ஊர் தமிழ்நாட்டில், அப்புறம் புத்தபுரம் அப்படின்ற ஊர், பிறகு சொல்லுங்கள், வாலாஜாவில் இருக்குது. பாலாஜாவில் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே கல்கந்தூர் கோட்டையில் இருக்குது. அப்புறம் முத்தாலம்பட்டை அப்படின்ற ஊரில், அப்புறம் விஸ்வநாதம் அப்படின்ற ஒரு ஊரில், இது மாதிரி தொக்காமனூர் அப்படின்ற ஊர்லெல்லாம் தீண்டாமை சுவர் இருக்குது. இது அழுக்கு இல்லையா? இது சமுதாயத்துக்கே ஒரு பெரிய கேடு இல்லையா? சமூக நீதி பேசிய திராவிட இயக்கங்கள் 75 வருஷம் அந்த மண்ணில் ஆண்டாங்கல்ல. 75 வருஷமாக இடிக்காத சுவர் இன்னும் இருக்கிறதுனா அப்போ அவங்க பேசின சமூக நீதி போய் தானே. சரி, எடுத்துக்கலாம். இப்போ எங்கள் ஆட்சியில் நாங்கள் சமூக நீதி பேசுகிறோம். நீங்கள் குறிப்பிட்ட ஊர்களில் உடனடியாக எங்களுடைய வன்னியரசு அவர்கள் ஆய்வு செய்ய இருக்கிறார். நீங்கள் வச்ச கேள்வியை நிச்சயம் பார்ப்பார். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உத்தரவாதத்தை தந்துட்டு போகிறேன். நான் விரைவில் இதற்கான விஷயங்களாக அமைச்சர்களை சந்திக்க இருக்கிறேன். உடனடியாக அந்த சுவர்கள் அகற்றப்பட வேண்டும், தீண்டாமை சுவராக இருந்தால் மட்டுமே. முக்கியமாக இந்த பறச்சேரின்ற ஊர் பேர், அந்த ஊர் பேரே மாற்றணும்னு சொல்லி மக்கள் அப்படி பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே மாற்ற முடியல. அப்படி பார்த்தீங்கன்னா வன்னியர்பட்டின்னு இருக்குது. அதை எப்போ மாற்றுறது? அக்ரஹாரம்னு வருது. தமிழ்நாட்டுக்கு அக்ரஹாரத்தில் என்ன வேலை? இதெல்லாம் மாற்றணும் இல்லையா? மாற்றணும். செய்வீங்களான்னு தான் கேட்குறோம். இல்லை, சமூக நீதி பேசினவங்க இத்தனை வருஷமா ஏன் செய்யலை? சரிங்க, அவங்க செய்யல, பெரியாரிங்க அவங்க செய்யலை, இவங்க செய்யல அப்படின்ற மற்றவங்கள நீங்கள் குறை சொல்றது செய்வதற்கு முயற்சிப்போம். ஒரு புதிய வாஷிங் மிஷின் வச்சுக்கிற தாவேக்கா இன்னைக்கு இதெல்லாம் வந்து செய்யலாமே. புதிய அரசு ஆண்டு இன்னைக்கு வந்திருக்கு. இதையெல்லாம் நாங்கள் கவனத்தில் எடுப்போம். எங்கள் தலைவர் நிச்சயமாக நீங்கள் கேட்ட கேள்வியை விட்டு நோக்குவாங்க. அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான அனைத்து ஆயத்தங்களையும் நாங்கள் செய்வோம். நன்றி.